மக்களே, தாளவாடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. சத்தியமங்கலமில் மதியம் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆன நம்மளுடைய பேருந்து பயணம் தலமலை வழியாக பயணித்து மதியம் 3 மணிக்கு தாளவாடி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இது ஒரு அழகான குட்டி பஸ் ஸ்டாண்டுங்க. தாளவாடி பஸ் ஸ்டாண்டு ஒரு சென்ட்ரான பிளேஸில் இருக்குது மக்களே. கரெக்டாக ஒரு 3 ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இதோ நமக்கு நேராக ரோட் இருக்குல்ல, ஸோ இந்த ரோட்டில் போனால் நம்ம ஒரு 3-4 கிலோமீட்டரில் கர்நாடகா ரீச் ஆகிடலாங்க. ஸோ இந்த ரூட்டில் போனால் நம்ம மைசூர் அதுதான் நம்ம போய் ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு வலதுபுறமாக இருக்க இந்த ரோட்டில் தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி வந்த தலமலை வழி. ஸோ தலமலையை தாண்டி நிறைய அழகான கிராமங்களை கடந்து நம்ம தாளவாடி வந்து ரீச் ஆகியிருந்தோம். இடதுபுறமாக போகிறதோ இந்த ரோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் போனால் நிறைய அழகான சூப்பரான கிராமங்கள்லாம் பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிலெலாம் பெருசாக தெரியவே இல்லைங்க. கிளைமேட்டும் நல்லாவே இருந்துச்சு. நார்மலாக சத்தியமங்கலம்லேருந்து தாளவாடி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாமே இந்த மைசூர் போகிற இந்த ரூட்டில் தாங்க கர்நாடகாக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தாளவாடி வரணும். சில பஸ்ஸு மட்டும்தான் சத்தியமங்கலம்லேருந்து கிளம்பி தலமலை வழியாக தாளவாடி வந்து ரீச் ஆகுங்க. அதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதோட டைமிங்ஸும் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்திருந்தது மதியம் 12:30 மணி. அந்த பஸ்ஸு மட்டும் இல்லாமல் காலைல 10:30 மணிக்கும் அண்ட் ஈவினிங் 4:30 மணிக்கும் ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தலமலை ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டைமிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க.